கங்குவா மூவிக்காக 9 AM ஷோ வந்து பார்த்தோம். இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஃபேன் தான். சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஆஃப்டர் 2.5 years தியேட்ரிக்கலாக பார்க்கணும் அப்படிங்கிறக்காக வந்து பார்த்தேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2 years ஹைப் பில்ட் பண்ணிருந்தாங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸ் அந்த ஹைப் மேட்ச் பண்ணுது. பட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு லெட் டவுனாக தான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஃபேமிலிக்காக போகிறக்காக ஒரு ஷோ புக் பண்ணியிருந்தேன் ஒரு 2 days அப்புறம். பட் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது மேபி கேன்சல் பண்ணிடலாமான்னு ஃபீல் பண்ணேன். செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. ட்ரைபல் ஸ்டோரியா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த பொன்னியின் செல்வனோ பாகுபலியோ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு கிங்டம் அப்படின்னு பண்ணாம ட்ரைபல்ல ஒரு கிங்டம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு சூப்பராக இருக்கு. எல்லா ஆக்டர்ஸுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சின்ன சின்ன ஆக்டர்ஸ் எல்லாம் சினி ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரோல் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஒரு 2 scenes 3 scenesக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க பொட்டன்ஷியல் இருக்க ஆக்டர்ஸ் தான். அவங்க ஃபுல்லாகவே ஒரு நல்ல ரோல் பெருசாக கங்குவா அப்படிங்கிற கேரக்டரோட அவங்களோட கேரக்டரும் மனசில் நேம் நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இனி பெட்டராக இருந்திருக்கும். இந்த ஒரு படம் வந்து செம்ம கேரக்டரா இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஸோ சூர்யா சாருக்கு வந்துட்டு அவரோட கெரியரில் கங்குவா அப்படிங்கிற ரோல் வந்துட்டு மறக்க முடியாத ரோலாக இருக்கும். கங்குவா இதில் பற்றி நிறைய ரூமர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய கேமியோலாம் வர மாதிரி. நிறைய கேமியோஸ் இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும். ஃபைட் சீன்ஸ்லாம் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ ஒரு சில சின்ன சின்ன சீக்வன்சஸ் வந்து தவிர்த்துருக்கலாம். ஸோ மேபி நெக்ஸ்ட் பார்ட் அவங்க பண்ணுறாங்கன்னா அதை ரெக்டிஃபை பண்ணி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சூப்பராக இருக்குது. 3Dயோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு 100% சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ கோலிவுட்டில் இந்த மாதிரி ஒரு 3D எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு நான் பர்சனலாக இதுக்கு முன்னாடி எதுவும் வந்திருக்கா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. சாரி, அப்படி வரலாங்கிற பட்சத்தில் இது சூப்பராகவே இருக்குது. சிவாவோட பில்டப்ஸ் இருக்கு. ஸோ அந்த பில்டப்ஸ் அவர் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒர்க் அவுட்டும் ஆகுது நிறையா பிளேசஸில். சூப்பராக இருக்குது. அதாவது சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கிறது டிஎஸ்பி சாரோட பிஜிஎம்மும் சாங்கும் தான். ஸோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு ஸ்க்ரீனில் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிவா சார் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ சிவா சாரோட கேபபிலிட்டிக்கு அவர் ஒரு விஷுவலாகவும் ஒரு எமோஷனலாகவும் எப்படி கொடுக்க முடியுமோ அதை வந்துட்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபை தவிர்த்துட்டு செகண்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு ஒரு 45% 50% மார்க் கொடுத்தா செகண்ட் ஹாஃப் 100% கொடுக்கலாம். சூப்பராக இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக. ஸோ ஆர்ட் டைரக்டராக இருந்துட்டாரு, எடிட்டரும் இருந்துட்டாரு. ஸோ மேபி அவங்க இதுக்கப்புறம் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு கெரியரை டிஃபைனிங் சேஞ்சஸ் நடந்திருக்கலாம். பட் சாரி, அவங்க இப்போ இல்லை. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இவங்க எந்த அளவுக்கு ஹைப் கொடுத்தாங்களோ அந்த ஒர்க்கு வந்துட்டு அதில் தெரியுது ஸ்க்ரீனில். ஸோ 3Dயை பார்க்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ் வந்துட்டு அதில் தெரியுது. 10க்கு வந்துட்டு 7.5 தரலாம். நல்லா இருக்குங்க.